நிறைய வரலாறு உதாரணம் சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எடுத்துங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார். எப்படி? எடுத்த எடுப்புல அறிமுகப்படுத்தாம முதல்ல சந்திரனை பார்த்து இத கடவுள்னாங்க. அது போன உடனே இல்லன்னாங்க. சூரியனை பார்த்து கடவுள்னாங்க. அது போன உடனே இல்லன்னாங்க. கடைசியில அல்லாஹ் தான் உலகத்தை எல்லாம் படைச்ச, என்னை எல்லாம் படைச்ச, அல்லாஹ் தான் கடவுள், நான் அவன் பக்கமே நான் முகத்தை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தாங்க. யார் மறையாதவனோ அழியாதவனோ நிலை பெற்று இருக்கிறவனோ அந்த அல்லாஹ்வே இறைவன் நம்புறேன்னு வந்தாங்க. இப்போ நபிமார்கள் இணை கற்பிப்பாங்களா? இணை கற்பிக்கிற சொற்களை அவங்க சொல்லுவாங்களா? இப்போ சூரியன் கடவுள்னு சொல்றது இணை கற்பித்தலா இல்லையா? கண்டிப்பா இணை கற்பித்தல். அப்ப அந்த வார்த்தையை எதுக்கு சொன்னாங்க? அதன் வழியாக மக்களை அப்படியே படிப்படியா உயர்த்தி கொண்டு வர்றாங்க. மறையக்கூடியவன் இறைவனாக இருக்க முடியாது என்கிற பாடத்தை கற்றுத் தருவதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்து கடைசியில் அல்லாஹ் இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உண்மையை நிலைநாட்டிட்டாங்க. இந்த மெத்தட் சொல்லுப்பா, அப்ப நடிச்சு சொல்லு, உண்மையை புரிய வைக்கிறதுக்காக நீ நடி. அல்லாஹ் பத்தி தாவா செஞ்சாங்க. அல்லாஹ் தாவா செய்வதற்காக பொய்யாக நடிக்கலாம் என்று இவர்கள் நடிக்கக்கூடிய இன்றைக்கு இவர்கள் எந்த அளவுக்கு மோசமா நடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு சினிமா போன்ற விஷயங்கள், ஆண் பெண் கலப்பு இருக்கிறது எல்லாம் நன்கு நமக்கு தெரியும். அப்ப இவர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த சினிமா போன்ற குடும்பம் போன்ற ஆண் பெண் கலப்பு இஸ்லாம் தடுத்த பல விஷயங்கள் அவர்களை செய்து கொண்டு இவர்கள் இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன பண்றாங்க, இதற்கு ஆதாரமாக சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. நாளைக்கு ஒவ்வொரு நபிமார்த்தையும் மக்கள் தங்களுக்காக சிபாரிசு செய்யுமாறு கேட்கும் பொழுது அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து சொல்லுவாங்க, அதாவது நானே 3 போய் சொல்லிட்டேன். இன்ன ரப்பி கத் கலபல் யௌம கலவன் லம் யகலப கப்லஹு மித்லஹு வலை யகலப பஅதஹு மித்லஹு. அதாவது என்னுடைய ரப்பை என் மீது அதிகமாக கோபப்பட்டுட்டான். எந்த அளவுக்கு கோபப்பட்டான்னு சொன்னா, இதற்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி இது மாதிரியா கோபப்பட்டதே இல்லை. அந்த அளவுக்கு நான் சொன்ன அந்த 3 பொய்க்காக வேண்டி அல்லாஹ் கோபப்பட்டான் என்று அவ்வளவு வருத்தப்படுறாங்க. நிர்பந்தமான சூழல்ல, நெருக்கடியான சூழல்ல தவறுல போய் விழுந்து விடக்கூடாது, தன் மனைவியுடைய கருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழல சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை கூட பொய் என்று வருத்தப்பட்டாங்க. அல்லாஹ் கோபப்பட்டான்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி முன்னுதாரணமா நம்ம எடுக்க முடியும்? எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் பாருங்க. அதாவது அபுதாவுது அகமது போன்ற கிதாப்ல பதிவு செய்யப்பட்ட நபிமொழி அப்துல்லா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய தாய் ஒரு பொருளை தர்றேன்னு சொல்லி சிறு வயதா இருக்கும் பொழுது என்னை கூப்பிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு பார்த்து கேட்டாங்க, அந்த உன்னுடைய பிள்ளைக்கு என்ன தர போறீங்க, நீங்க சொல்லக்கூடியதை கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. ஆமா, என்னுடைய பிள்ளைக்கு நான் பேரிச்சம்பழத்தை கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க, தாயை பார்த்து சொன்னாங்க, நீங்க சொன்னதை போல கொடுக்கணும். அப்படி கொடுக்காவிட்டால் அம்மா இன்னக்கி லம் துஅதி ஷைஅன் குதிபத் அலைகி கித்பத்துன், நீங்க சொன்னதை போல பிள்ளைக்கு வாக்களிச்சதை போல ஏதாவது கொடுக்காம போயிட்டீங்கன்னா உங்கள் மீது மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொய் சொன்னதாக அந்த குற்றத்தை அல்லாஹ் எழுதுவான் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ தாய் தானே, தாய் பிள்ளையை அழைக்கும் பொழுது சாப்பாடு கொடுப்பதற்காக நல்ல நோக்கத்துக்காக தான் அழைப்பாங்க. அப்படி அழைக்கக்கூடிய விஷயத்துல கூட பொய் சொன்னா அதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், பொய்யாக எழுதுவான்னு சொல்றாங்கன்னா, நாங்க நடிச்சு பொதுவாக தாவா செய்வோம், அதுக்கு இது ஆதாரம் சொன்னோம்னா எப்படி சாத்தியப்படும்? மார்க்கத்துல இப்படி பொதுவாக நன்மை இருப்பதற்காக அந்த தீமை என்ன செய்யலாம், பொய்யை சொல்லி நடிக்கலாம். நன்மைக்காக ஆண் பெண் கலப்பு செய்யலாம், நன்மைக்காக இசையை சேர்க்கலாம், நன்மைக்காக சினிமாவில் வரக்கூடிய எல்லா விதமான மார்க்கத்துக்கு புறமான காரியத்தையும் செய்யலாம்னு சொல்லுவாங்கன்னா இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. மார்க்கத்துல துளியளவும் அனுமதி கிடையாது.